சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுக்கு மேல என்னோட கிளையண்ட கூட்டிட்டு போனீங்கன்னா ஜட்ஜ் கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. சார், மைண்ட் யூ வேர்ட்ஸ். அவரை கூட்டிட்டு போங்க. இல்ல, இது அநியாயம், இது சீட்டிங். எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் பொறுத்து கடைசியில இப்படி கூட்டிட்டு போன்னு சொல்றீங்களே. அரவிந்த தள்ளி விட்டது யாருன்னு தெளிவா சொல்றவங்களுக்கு ஞாபக சக்தி இல்லைங்கிறீங்க. நல்லவ மாதிரி நடிக்கிற இந்த ஆளுக்கு அப்படின்னா தண்டனையே கிடையாதா? கிடையாதா? தண்டனை கிடையாதா? எங்க மாமா இன்னும் அவரை நம்புறாரு, ஆனா என்னையும் அதையும் நம்ப மாட்டேங்கிறாருல்ல. நான் தோத்துட்டேன்ல. ஆமா, தோத்துட்டேன். ராஜசேகர், உன்னுடைய கிரிமினல் மைண்ட், கிரிமினல் லாயர் எல்லாத்தையும் வச்சு வெளியில போறல. இல்ல டாக்டர், இதுல ஏதோ சீட்டிங் நடந்திருக்கு. மகேஸ்வரி அக்காவோட சாட்சி சொல்லும். அவங்கள வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். நீங்க தெரியாம சொல்றீங்க, அவங்க நல்லா இருக்காங்க. மகேஸ்வரி தானே அந்த பைத்தியம், என்ன வேணாலும் சொல்லும். எல்லாத்தையும் நம்பி என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு இவங்க என்ன பைத்தியமா? பாய முடியா? இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா உண்மையை என்னைக்கு மறைக்க முடியாது. அதே அவ கூட சேர்ந்து பைத்தியக்கார மாதிரி உளராத, வீணா வாழ்க்கையை கெடுத்துக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்டா நீ யோகி நடிவியா? கடவுள்னு ஒருத்தன் இருந்தா உன்னோட முடிவு கொஞ்ச நாள்ல வரும். நான் யாரையுமே சாப விட்டதில்ல, ஆனா நீ, உன் குடும்பம் எதுவுமே நல்லா இருக்காது. நாசமா போயிடுவீங்க. சும்மா எதையோ கதை சொல்லி இதுக்கு நீ போலீஸையும் கோர்ட்டையும் ஏமாத்திடலாயா? மகேஸ்வரி அக்காவோட சாட்சிய ஏத்துக்க விடாம பண்ணலாம். ஆனா இப்ப சொல்றேன், எல்லா கோர்ட்டையும் விட பெரிய கோர்ட் எது தெரியுமா? உன்னுடைய மனசாட்சி. அதை தொட்டு சொல்லு. உனக்கும் அரவிந்தோட சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மனசாட்சி தொட்டு சொல்லுடா. உனக்கு சம்பந்தம் இல்லடா. மாமி விடு. யார் மேல நீ கை வைக்கிற? அவர் எங்க அப்பா. அதான் அந்த ஒத்த காரணத்தினாலதான் இவ்வளவு நாள பொறுத்து போன. வேற எவனாச்சும் இருந்திருந்தா இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்க மாட்டோம். சொல்லாதே. இந்த உண்மையெல்லாம் உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டு நானும் நீயும் எவ்வளவு நாள் அழுதிருப்போம். இன்னைக்குதான் இதுக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு நினைச்சோம். அதுவும் நாசமா போச்சு.